வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பசங்கலாம் கெட்டு போகிற காலமாகி போச்சு. என்னென்னா போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு அருவா, கத்தி, கம்போட சுற்றுறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரயிலில் கூட ஒரு வட மாநில பையனை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துறானுங்க. காரணம் என்னென்னா, இது ஒழுக்கம் இல்லாது, தனி மனித ஒழுக்கம் இல்லாது. காரணம் யாருன்னா, பெற்றவங்க தான். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வங்கிறது லாஸ்ட்டாக தான் வருது. யார்? மாதா. அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னா தான் பிள்ளைங்க அப்படி கெட்டு போகும். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது யாருன்னா, முதல் இடத்துல அம்மா இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்கள இந்த வயசுல நல்ல ஒழுக்கமான கல்வி, ஒழுக்கமான இடங்களுக்கு ட்ரைனிங்லாம் அனுப்புனா அந்த குழந்தைங்க தவறே பண்ணாது. இப்போ பாருங்க, இதெல்லாம் சின்ன குழந்தை பிள்ளை தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா படிக்கிற? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 5 மணிக்கு. எத்தனை மணிக்கு கராத்தே கிளாஸ்க்கு வருவீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு. இப்போ மார்கழி மாதம் குளிராதா? நான் ஜாலியான ட்ரெஸ் மாட்டிட்டு கராத்தே கிளாஸ் போவேன். பாருங்கள், குளிர்லேயும் ஜாலியாக ரெடியாகி வருது. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா அந்த பிள்ளைய ஒழுக்கமாக வளர்க்குறாங்க. இது போல் ஒவ்வொரு தாய்மாரும் அவங்கவுங்க பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தா இந்த சமுதாயத்தில் அநியாயமே நடக்காது. தனி மனித ஒழுக்கத்தை தாய் தான் கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.